ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் சூப்பரா வச்சிருக்கிறாரு நம்ம கிரி. இன்னைக்கு சந்திரன்ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நேத்து என்ன கிரக அமைப்பு இருந்ததோ அதே கிரக அமைப்பு தான் இன்னைக்கும் இருக்கு. மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி என்ன, நேற்று ஜாலியாக வீட்டில் இருந்தோம். இன்றைக்கி மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போனோம். ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே மார்னிங், மண்டே மார்னிங். எல்லோரும் என்ன நினைப்பாயோ, இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கணும், செலவெல்லாம் நிறையா இருக்கக்கூடாது, எல்லாம் வேண்டியெல்லாம் போவோம். ஆனால் இன்றைக்கே நமக்கு நிறைய செலவு இருக்கிற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். சனியும் சந்திரனும் 12. இந்த ஆஃபீஸில் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு நம்ம மட்டும் போகலான்னு நினைப்போம். வெளியில் ஒரு 4 பேர் வருவாங்க. ஸோ வெட்டியாக 4 பேருக்கும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மனசில் சின்ன வருத்தம் இருந்தால் கூட அதை வெளியில் நம்ம காமிச்சிக்க மாட்டோம். ஸோ இப்படி எதிர்பாராத சில சின்ன செலவுகள் அதுவும் நம்ம வெளியில் போகும்போது நடக்கலாம். நாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம், வெளியில எல்லாம் போகாமல் வீட்டிலேருந்து லஞ்சை பேக் பண்ணிட்டு போங்க. இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இந்த கொடுத்த கடன் எல்லாம் கேட்கலாம். ஏன்னா மாதம் ஆரம்பம், சேலரிலாம் சில பேருக்கெலாம் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான நல்ல ஃபீட்பேக் உங்களுக்கு வரும். சம்டைம்ஸ் காசுமே வந்து சேரலாம். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற நாள். சரி, ஒரு பஞ்சமி திதியில் கண்டிப்பாக வாராகியை போய் வழிபாடு செய்யலாமே இல்லையா? போயிட்டு விளக்கேற்றுங்க, மனசுக்கு நிறைவாக இருக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் வரலாம். ஒரு விதமான தன்னம்பிக்கை குறைபாடுகள் வரலாம். மிதுனராசி நேயர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தம் எல்லாம் தீரும். சம்டைம்ஸ் நம்ம நினச்சிப்போம், இப்போ இவங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ இவங்களை பற்றி நம்ம இனிமேல் நினைக்கவே கூடாது அப்படின்லாம் நம்ம நினச்சிப்போம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய மனிதாபிமானம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஈரம் நமக்கு அதை விட முடியாது, அந்த உறவுகளையோ அந்த சொந்தங்களையோ. மிதுனராசினியர்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானமான முடிவை உறவுகள் இடத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுங்க, அது உங்களுக்கு வெற்றி தான். கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே மனதிற்கு அமைதி, திருப்தி எல்லாமே கிடைக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒன்றாகவே இருக்கும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். திங்கட்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதியில் இன்று அம்மன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுத்த பாக்கிகளை நீங்கள் திரும்ப பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் அவசியம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் வேலை செய்யும் இடத்தில் சில மனக்குழப்பங்களும் ஒரு சில வேலை பலுவும் அதிகரிக்கலாம். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. இன்னைக்கு ஆக்சுவலாக ஆடிப்பெருக்கு. அதனால் இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த ஆடிப்பெருக்கில் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரனும் சனியும் இருக்கு இல்லையா கன்னிராசி அன்பர்களுக்கு. அதனால் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் ஆடிப்பெருக்கில் பண்ணுங்க. இந்த கண்டக சனிக்கு ரொம்ப நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும். பல மாதங்களாக உங்களுக்கு அலுவலக வேலைகள் இல்லைன்னா வங்கி வேலைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் கொடுக்கும் இல்லையா? ஸோ இன்று அந்த மாதிரி முக்கியப்பட்ட வேலைகளை, ஆவணங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும்.
தனுசு ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து விவகாரங்களுக்கு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இன்று பேசலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தேய்பிறை பஞ்சமியில் அன்னதானங்கள் செய்யலாம். குடும்ப போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த கடன் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளால் ஒரு மன நிறைவு ஏற்படும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மீனராசி நேயர்களுக்கு சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது ஒரு விதமான மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் உடன் பிறந்தவர்கள் பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கலாம். இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது மனதிற்கு ஆறுதலை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் யாருடைய ஜாதகத்தை முதலில் பார்க்க வேண்டும்? அதாவது இப்போ வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் ஜாதகத்துக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருடைய நேரங்காலம்ங்கிறது ஒரு குடும்பத்தில் வெவ்வேறுபடும். ஒருத்தருக்கு 7.5 சனி இருக்கலாம், ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல பீரியட் இருக்கலாம், அவங்களுக்கு சனியினால் பிரச்சனை இருக்காது, 5ல் சனி இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தை இந்த சனிக்கோ ராகுக்கோ கேத்துக்கோ நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஒரு வீட்டில் பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதற்கு கிரகநிலைகள் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு என்ன காரணமாக இருக்கலாம்? அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கிரகநிலைகள் காரணம் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த பூமியில் அந்த மண்ணில் வேறு ஏதாவது மண்ணு தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மண்ணில் தெய்வாம்சம் இல்லாமல் இருக்கலாம். அது தொடர்ந்து வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அந்த தெய்வாம்சம் இல்லாமல் போனக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க பாருங்கள், திடீர்னு அகால மரணங்கள், அதுவும் 18 வயசு 20 வயசு இந்த மாதிரி. நீங்கள் அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆயுள் குறையே இருக்காது. ஜாதகத்தில் கட்டத்தை பார்த்த வரைக்கும் ஆயுள் பாவம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போது இந்த புத்திர சோகம் நடைபெறுவதற்கு குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா அப்பாவோட ஜாதகமோ அம்மாவோட ஜாதகமோ அந்த பையனோட ஜாதகமோ நேரம் காலம் நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள், தெய்வாம்சம் குலதெய்வ அம்சம் இல்லாதக்கூடிய காரணங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வாம்சம் இல்லாத காரணங்கள், இது எல்லாம் அந்த பையனினுடைய உயிரை மாய்ப்பதற்கு ஒரு காரணமாக அமையும். ஸோ குடும்ப பிரச்சனைகளுக்கு கிரகங்களே காரணமாக இருக்காது, கர்ம ரீதியாகவும் காரணங்களாக இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ள ஒன்றாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.